Dear students, today we go to see the subject Geography, first lesson, Lithosphere, first part, Endogenetic process. What is the meaning of litho? Litho means stone, கல் அல்லது பாறை அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேர் மீன்ஸ் கோளம். இதை நிலக்கோளம்னு சொல்லலாம், பாறை கோளம்னு சொல்லலாம். Let we see the lesson. Earth is a unique planet of the solar family. Why the Earth is called the unique planet? ஏன் நம்ம எர்த்தை ஒரு தனித்தன்மை வாய்ந்த கோளம் அப்படின்னு சொல்கிறோம்? Because the correct amount of air, water, heat, light இதெல்லாம் எர்த்தில் மட்டும்தான் இருக்குது. So the Earth is called the living planet or unique planet அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். The Earth is composed of 4 spheres, namely the lithosphere, the atmosphere, the hydrosphere and the biosphere. இந்த பூமியானது அதனுள் எதுலெல்லாம் அடக்கி வச்சிருக்கு? பூமியில் ஃபுல்லாகவே பாறையாகவே இருக்கா, நிலமாகவே இருக்கா? இல்லை, நீர் இருக்குது, அட்மாஸ்பியர் ஏர் இருக்குது இல்லையா? ஸோ உயிரினங்கள் வாழுது. ஸோ இத்தனையும் பூமி தன்னுள் அடக்கி வச்சிருக்கு. ஸோ எர்த்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். த எர்த் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 ஸ்பியர்ஸ், நேம்லி லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர். அதாவது நீர்க்கோளம், நிலக்கோளம், வளிக்கோளம், உயிர்க்கோளம் இது அனைத்தையும் பூமி தன்னுள் உள்ளடக்கியதாக இருக்குது. திஸ் லெசன் ஃபோக்கஸஸ் ஆன் த இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் த எர்த். இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூமியினுடைய உள் அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். We live on the earth இல்லையா? நம்ம பூமியினுடைய மேல் பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது பூமிக்கு உள்ள என்னென்ன இருக்குது, எப்படி அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாட் லைஸ் அண்டர்நீத் த எர்த் சர்ஃபேஸ், பூமியினுடைய உள்பகுதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எர்த்தில் என்னென்ன இருக்குது? த ஸ்பேஸ் ஆஃப் த எர்த், லித்தோஸ்பியர் லேண்ட் ஏரியா, அட்மாஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் வாட்டர் ஏரியா. இந்த மூணும் இருக்கிற இடத்துல தான் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்கும், சர்வை பண்ண முடியும். இதில் ஒன்று இல்லைனாலும் நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஸோ எர்த்தில் இதெல்லாமே நமக்கு கிடைக்கிறதுனால தான் நம்ம எர்த்தை லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். த எர்த் கேன் ஃபிசிக்கலி பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ பால் ஆஃப் ராக் partly covered by water and wrapped in an envelope of air. To these 3 physical zones, it is convenient to add a biological zone which includes all the living organism அப்படின்னு சொல்கிறோம். Spheres of the earth. Earth surface is vast area of 510 million square kilometer. எர்த்தை நம்மளுடைய கண்களால் ஒரே நேரத்தில் முழு பூமியை நம்மளால் பார்க்க முடியுமா? அது முடியாது இல்லையா? பிகாஸ் இட் இஸ் வெரி 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 பிக் இன் சைஸ் இல்லையா? வேர் 4 ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த் இன்டராக்ட். த abiotic ஸ்பியர்ஸ் ஆர் லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்டு ஹைட்ரோஸ்பியர். அதாவது உயிரற்ற கோளங்கள்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம்? நிலக்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியரை abiotic அப்படின்னு சொல்கிறோம். abioticனா உயிரற்றன்னு அர்த்தம். A biotic sphere is a biosphere. பயோஸ்பியரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பயோட்டிக் ஸ்பேர் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இதுதான் உயிர்கோளம். இந்த மூணும் சந்திக்கிற இடத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம பயோட்டிக் ஸ்பேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளும் சேர்ந்தது தான் எர்த் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். Structure of the earth. The outer surface and inner core of the earth are totally different in their nature and structure. அதாவது புவியின் மேற்பரப்பும் உட்புறமும் அதன் தன்மையிலும் அமைப்பிலும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு காணப்படுகிறது. இப்போது நம்மளுடைய ஸ்கின் இருக்குது. ஸ்கின் மாதிரி தான் பூமியினுடைய மேலோடு இல்லையா? அந்த மேலோட்டின் மேலே தான் நம்ம ஆடுறோம், பாடுறோம், ஓடுறோம், நடக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆறுகள் இருக்குது, ஏரிகள் இருக்குது, குளங்கள் இருக்குது. இதெல்லாமே பூமியினுடைய மேலோடில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பூமியானது 3 விதமாக பிரிக்கப்படுது. த லேயர்ஸ் 3 லேயராக பிரிக்கிறோம். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்ஸ் இன்டீரியர் இஸ் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ், நேம்லி த க்ரஸ்ட், த மேண்டில் அண்ட் த கோர் அப்படின்னு நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர், யூ ஷுட் கிளியர். The structure of the earth.
பூமியினுடைய மேல் பரப்பை த crust அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த crust. க்ரஸ்ட்டுக்கு அடுத்த உள்பகுதி மேண்டில். மேண்டிலை 2 விதமாக பிரிக்கலாம், அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில். மேண்டிலுக்கு அடுத்த உள்பகுதி கோர், அதுதான் பூமியினுடைய நடுப்பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ த எர்த் இஸ் டிவைடட் இன்டு 3 இன்னர் பார்ட்ஸ். தே ஆர் த crust, மேண்டில் அண்ட் த கோர். இப்போது நம்ம பூமியினுடைய அவுட்டர் லேயர் crust பற்றி பார்க்கலாம். crust is the outer layer of the earth where we live. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மேல் பகுதியை தான் நம்ம crust அப்படிங்கிறோம். இட் இஸ் த ஸ்கின் ஆஃப் அவர் எர்த், புவியினுடைய தோல் பகுதி அப்படின்னு சொல்லியும் இதை சொல்லலாம். which ranges between 5 to 30 கிலோமீட்டர், அதாவது மேலிருந்து பூமிக்கு உள்ள 30 கிலோமீட்டர் வரை இந்த மேலோடானது பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The thickness of the crust is greater below the continents than the ocean floor. இந்த பூமியினுடைய மேலோடு திடமாகவும் இறுக்கமாகவும் இருக்கும். கடலடி தளத்தை விட கண்டப்பகுதிகளில் உள்ள புவி மேலோடானது அதிக தடிமனுடன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கடலை விட கண்டப்பகுதி, அதாவது என்னது, இந்த காண்டினென்ட்டோடைய பகுதி வந்து காண்டினென்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த crust, அந்த லேயர் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The crust is classified as continental crust and the oceanic crust. The major elements of crust seal are silica and aluminium and silica and magnesium. பூமியினுடைய மேலோட்டுனை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். அதுதான் காண்டினென்டல் crust அண்ட் ஓஷனிக்கல் crust அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கண்ட மேலோடு காண்டினென்டல் crust அப்படிங்கிறது ஓசனிக் crustஐ விட ரொம்ப தடிமனாக இருக்கும். அதில் என்னென்ன வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அலுமினியம், சிலிக்கா அதிகமாக இருக்குது. எங்கே? காண்டினென்டல் crustல். சியால் அப்படிங்கிறது காண்டினென்டல் crustஐ விட தடிமன் மிக குறைவாக இருக்கக்கூடியது, அதாவது ஓசனிக் crust அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கடலடி மேலோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா சிலிக்காவும் மெக்னீஷியமும் அதிகமாக காணப்படுது. இப்போது see this picture. இந்த crust லேயரையே 2ஆக பிரிச்சிருக்காங்க. continental crust is made up of sial and the oceanic crust is made up of sima. The upper crust, oceanic crust அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்காங்களா? ஓகே, now you clear about the crust இல்லையா? next, mantle. The interior part beneath the crust is called mantle, which is about 2900 km thick. In the upper part of the mantle, the rock remains solid, whereas in the lower part of the mantle, rocks are in the molten form. This molten rock inside the earth is magma. அதாவது பூமியினுடைய மேலோட்டிற்கு கீழே உள்ள பகுதியை நம்ம மேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய அந்த திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய திக்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லேயரில் சிலிக்கா, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய மேல் பகுதியில் பாறைகள் வந்து ரொம்ப திக்காகவும், கீழ்ப்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது லோயர் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி உருகிய நிலையில் காணப்படுதான். அந்த உருகிய நிலையில் உள்ள அந்த பாறை குழம்பு, அதுக்கு பேர் என்னது? த மோல்டன் ராக்ஸ் இன்சைட் த எர்த் இஸ் கால்டு மக்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பாறை குழம்புக்கு பேர் மக்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக கோர், அதாவது பூமியினுடைய சென்ட்ரு பார்ட், உள் அடுக்கு, கர்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில். The core is the innermost and hottest layer of the earth which lies below the mantle. It is composed mainly of nickel and iron, hence it is called knife. The core is divided into solid inner core and liquid outer core. The presence of large quantities of iron in the core is responsible for the earth's gravitational force. As the earth rotates on its axis,
the liquid outer core spins over the solid inner core and generates the Earth's magnetic field. This is responsible for the functioning of the magnetic compass. Due to high pressure, the materials in the inner core are unable to move and hence remain solid. அதாவது பூமியினுடைய அந்த கவசத்திற்கு கீழ் புவியினுடைய மையத்தில் அமைந்துள்ள அடுக்கு தான் இந்த கோர் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நெருப்பு பிழம்பால் ஆனது, ரொம்ப வெப்பமாக இருக்கும். இதில் என்ன அதிகமான எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இரும்பும் நிக்கலும் கலந்த ஒரு கலவையாக இந்த அடுக்கு காணப்படுது. இதனுடைய உட்கருவம், அதாவது இன்னர் பார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா த சாலிட் இன்னர் கோர் அண்ட் த லிக்விட் அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இரும்பு அதிகமாக காணப்படுறதுனால புவியீர்ப்பு விசைக்கு இது வந்து காரணமாக இருக்குது. த கோர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எர்த்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புவி தன்னுடைய அச்சில் சுழலும் போது இந்த திட நிலையில் உள்ள இந்த கோரினுடைய மேல் பகுதி சுழலுவதால் அதுக்கிடையில் அந்த காந்த புலம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காந்த திசை காட்டும் கருவி செயல்பட இதுவே காரணமாகும். இப்போ நம்ம வந்து ஒரு மெரினஸ் காம்பஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது ஈஸியாக நார்த் இண்டிகேட் பண்ணுது இல்லையா, அதுக்கு இந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு காரணமாக அமையுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உட்கருவத்தில் இந்த இன்னர் கோரில் அதிக ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் அங்குள்ள பொருட்கள் அழுத்தப்பட்டு இறுக்கமாகுது. ஆகவே இந்த கோர் பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா ரிமைன் சாலிடாகவே இருக்குது, திடநிலையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராக்ஸ், பாறைகள். The crust is a storehouse of rocks. An aggregate of minerals on the earth's crust is called rock. It may be hard and compact like granite or soft as clay or loose as sand. அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், பூமியினுடைய மேலோடு பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்லி. பாறைகள் எதனால் ஆனது? மினரல்ஸால் ஆனது. சச் கண்டைன்ஸ் என்னென்ன இருக்குது அந்த பாறைகளில் அப்படின்னு பார்த்தா மினரல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அயன், மக்னீஷியம், அலுமினியம், மேங்கனீஸ், இது மாதிரியான நிறைய மினரல்ஸோட கண்டென்ட்டு தான் பாறை இல்லையா. ஸோ இந்த பாறையானது கிரானைட் மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி களிமண் கிளே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், மணல் மாதிரி லூஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we see the types of rock. Rocks are classified as igneous rocks, sedimentary rocks, metamorphic rocks அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ராக்ஸை 3 வகையாக பிரிக்கலாம். igneous rocks அப்படின்னா தீப்பாறைகள் அப்படின்னு அர்த்தம். செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னா படிவு பாறைகள்னு அர்த்தம். மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னா உருமாறிய பாறைகள்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது igneous rocks, அதாவது தீப்பாறைகள். The word igneous is derived from the Latin word ignis, meaning fire. The interior of the earth contains very hot molten material called magma. When the magma reaches the earth's surface, it is referred to as lava. The lava on the surface cools down and gets solidified as rocks called igneous rocks. Granite and basalt are examples of such rocks. Igneous rocks are also called primary or mother rocks because all other rocks are directly or indirectly formed from them. அதாவது igneous ராக்ஸ்னால் தீப்பாறைகள். இக்னிஸ் அப்படிங்கிறது ஒரு லட்டின் வேர்ட், அதனுடைய மீனிங் வந்து நெருப்பு, ஃபயர் அப்படின்னு அர்த்தம். பூமியினுடைய உள் ஆழத்தில் பாறைகளுடைய உருகிய நிலையை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மக்மா அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம இந்த மேண்டில் படிக்கும்போது நம்ம பார்த்தோம், அந்த மேண்டிலில் இருக்கக்கூடிய அந்த திடநிலையான அந்த பாறை குழம்புக்கு, அந்த தீக்குழம்புக்கு பேர் வந்து மக்மா. அதுவே புவியினுடைய மேலோட்டுக்கு வெளிப்படும் போது அந்த பாறை குழம்பானது பூமிக்கு அடியிலிருந்து மேலோட்டுக்கு வெளிவரும்போது அதை நம்ம லாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது புவியின் மேலோட்டில் வெளிப்படுவதே லாவா என அழைக்கப்படுகிறது. இந்த பாறை குழம்பு வெப்பம் தணிஞ்சு போய் குளிர்ந்து பாறையாக இறுகி போகுது. அந்த லாவா வந்து அந்த தீ பிழம்பானது என்ன ஆயிடுது? அப்படியே இறுகி போய் பாறையாக மாறுது.
நம்மளுடைய அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய டெக்கான் பிளாட்டு வந்து பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தீப்பிழம்பால் உருவான தீக்குழம்பினால் உருவான பாறை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. லாவா பிளாட்டூ அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ தக்கான பீடபூமி தீப்பாறைகளால் உருவானது. அதுக்கு உதாரணமாக என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கருங்கல், அதாவது கிரானைட் அண்டு பசால்ட், இதெல்லாம் வந்து தீப்பாறைகளுக்கு உதாரணம், தீப்பாறைகள் இருந்ததுக்கான உதாரணம்னு சொல்லி சொல்கிறோம். இதை தான் நம்ம பிரைமரி ஆர் மதர் ராக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது முதன்மை பாறைன்னும் தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறோம். ஏன்னா மற்ற பாறைகள் இதை தொடர்ந்து தான் உருவாகுது. அதாவது இந்த பாறைகள்லேருந்து தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்ற விதமான பாறைகள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது செடிமெண்டரி ராக்ஸ். These sedimentary rocks are named after Latin word sediment, that meaning settle. Rivers, glaciers and winds carry bits of rock and soil and deposit them in layers. After a few million years, these deposits harden into compact rocks and are called sedimentary rocks. The bodies of plants and animals that fall on the deposits get embedded in the layers and form fossils. Sandstone, limestone, chalk, gypsum, coal and conglomerate are examples of the sedimentary rock. செடிமெண்ட் அப்படிங்கிற லட்டின் வேர்டுக்கு படிதல் அப்படிங்கிறது தமிழ் மீனிங். அதாவது பாறைகள் வந்து சிதைவுற்று துகளாக மாறி ஆறுகள், பனியாறுகள், காற்று இதன் மூலமாக இழுத்து அடித்து வரப்பட்டு ஒரு பள்ளமான பகுதியில் படிய வைக்கப்படுது, செட்டில் ஆகுது. அப்படி செட்டிலான அந்த படிவுகள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கடுக்காக படிஞ்சு இறுகி பாறையாக மாறுது. இது உருவாகிறதுக்கு பல மில்லியன் வருடங்கள் ஆகும். அப்படி உருவான இந்த பாறையை தான் நம்ம செடிமெண்டரி ராக்ஸ், படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படிவுகளில் தாவரங்கள், விலங்கினங்கள், அதனுடைய எச்ச படிவங்களை, அதாவது ஃபாசில்ஸ், இப்போ வந்து விலங்குகள் இறக்குது அப்படின்னா அதனுடைய எலும்புகள் இதெல்லாம் வந்து இறுகி உருவாகக்கூடிய அந்த ஒரு திடப்பொருளை தான் நம்ம ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி உருவாகக்கூடியதும் இந்த படிவு பாறைகள் தான் செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மணல் பாறை, சுண்ணாம்பு பாறை, அதாவது சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், சாக், ஜிப்சம், கோல், நிலக்கரி, காங்க்ளோமெரேட்னா கூட்டுப்பாறைகள், இதெல்லாம் இந்த செடிமெண்டரி ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ், அதாவது உருமாறிய அல்லது மாற்று உருவ பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். The term metamorphic is derived from the word metamorphosis, which means change of form, அதாவது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுதல். When igneous or sedimentary rocks are subjected to extreme heat and pressure, they undergo a complete change in their form and character. For example, in course of time, granite may get transformed to gneiss, basalt to schist, limestone to marble and sandstone to quartzite. அதாவது மெட்டாமார்பிக் அப்படிங்கிற சொல் வந்து மெட்டாமார்பிசஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் வந்து உருமாறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது இந்த தீப்பாறைகளும் படிவுப்பாறைகளும் எர்த்தனுடைய ப்ரெஷர்னாலையும் ஹீட்டுனாலையும் என்ன ஆகிடுது, அதனுடைய கேரக்டர்ஸ் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு வேறு வாரையாக உருமாறுது. அப்படி உருவாகக்கூடிய பாறைகள் தான் இந்த நம்ம மெட்டாமார்பிக் ராக்ஸ், அதாவது உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி மாறும்போது கிரானைட்டாக இருக்கக்கூடிய அந்த திக் ராக் வந்து நீஸ் அப்படிங்கிற ஒரு பாறையாகவும், பசால்ட் வந்து சிஸ்டாகவும், சுண்ணாம்பு பாறை வந்து சலவைக்கல், அதாவது மார்பிளில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சலவைக்கல். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா மார்பிள்ஸ் எல்லாம், அந்த மார்பிளினுடைய முதல் ஸ்டேஜ் என்னது, சுண்ணாம்பு பாறையாக இருக்கும். அது வந்து எர்த்தனுடைய ப்ரெஷர்னாலையும் ஹீட்டுனாலையும் வேறு மாதிரி உருவாகி மார்பிளாக உருமாறுது. அதே மாதிரி சாண்ட்ஸ்டோன், மணல் பாறை வந்து குவாட்சைட் பாறையாக உருமாறுது அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராக் சைக்கிள், பாறை சுழற்சி. The rock cycle is a continuous process through which igneous, sedimentary and metamorphic rocks are transferred from one to another. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சரே நமக்கு அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். செடிமெண்டேஷன் ஆகுதா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிப்போசிஷன், அதாவது மழையினாலையும் காற்றுனாலையும்
பாறை துகள்கள் அடிக்கப்பட்டு செடிமெண்ட் ஆகுது. அந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து ப்ரெஷர் காரணமாக மெட்டாமார்பிக்காக மாறுது. மறுபடியும் மெல்ட் ஆகி பூமியினுடைய அந்த வெப்பநிலை தாங்காமல் அது மெல்ட் ஆகி மக்மாவாகி மறுபடியும் லாவாவாக வெளியில் வருது. மறுபடியும் இறுகி போய் பாறைகளாக மாறுது. மறுபடியும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனால் செடிமெண்டேஷனாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஆகிறதா நம்ம என்னென்னு சொல்கிறோம், ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பாறை சுழற்சியானது ஒரு தொடர் நிகழ்வு. இந்த சுழற்சியினால் தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறைகள் ஒரு அமைப்பிலிருந்து மற்றொன்றாக உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த பிக்சரை வச்சு நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஜியோமார்பிக் ப்ராசஸ். The forces that act from the Earth's interior towards the Earth's surface are called internal process or endogenetic process. These forces build the landscape and create topographic relief. அதாவது பூமியினுடைய புறச் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, பூமியின் மேற்பரப்பின் மீது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது அது அந்த அழுத்தம் எங்கிருந்து உருவாகும், பூமிக்கு அடியிலிருந்து உருவாகும். அந்த அழுத்தத்தின் காரணமாக பூமியினுடைய மேற்பரப்பில் சில மாற்றங்களை உருவாக்க இது காரணமாக அமையுது. இந்த செயல்பாடுகளை தான் நம்ம புவிப்புற செயல்பாடுகள், அதாவது எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The forces that act on the surface of the earth due to natural agents like running water, glacier, wind, waves are called external process or exogenetic process. These external processes steer the landscape down into relatively low elevated plains and shapes the landform created by the endogenetic process. அதாவது இப்போ பூமிக்கு மேல் பரப்பில் ஆறுகள், பனியாறுகள், காற்றாலைகள் இதெல்லாமே போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இதனுடைய மாற்றங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பூமியினுடைய உள்பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த இன்டர்னல் ப்ராசஸ் தான் பூமியினுடைய மேற்பரப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்த காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்னல் ப்ராசஸ். அந்த உள்ளிருந்து இயக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பூமிக்கு உள்ள வெளியிலையும் என்ன இருக்குது, பூமிக்கு உள்ளே கோர் பகுதியில் என்ன இருக்குது, ஒரு நெருப்பு பிளம்பு, அப்படியே நிக்கலும் அயனும் கலந்த ஒரு நெருப்பு எப்படி இருக்குது, திட சாலிட் சேஃபில் ரவுண்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம். நம்ம கோர் கிரஸ்ட் மேண்டில் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் காரணமாக பூமிக்கு உள்ளேருந்து சில இதெல்லாம் நெருப்பு பிளம்புகள் அப்படியே உருவாகி மேலே பூமியினுடைய மேற்பரப்பில் வெடிக்குது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறோம். எரிமலை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். எரிமலை வெடிப்பு எப்படி உண்டாகுது, ப்ரெஷர் காரணமாக. பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டோட ப்ரெஷர் காரணமாக கிட்டத்தட்ட 5000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹீட்டு பூமிக்கு அடியில் கோர் பகுதியில். ஸோ அந்த ஹீட் என்ன ஆகும், அப்படியே மேல் நோக்கி எழுந்து வெறிமலையாக வல்கனோஸாக வெடித்து பூமியினுடைய க்ரஸ்ட்டுக்கு ரீச் ஆகி டக்குன்னு அந்த வெண்ட், அதாவது எரிமலையினுடைய வாய் பகுதியை என்னென்னு சொல்லுவோம், திரவு, வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதன் வழியாக அந்த லாவா வெளியில் வருது. ஸோ பூமியினுடைய மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு பூமியினுடைய உள்பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்டர்னல் ப்ராசஸ் ஜெனரேட் ஹீட் and eject materials from deep below the earth crust. Internal radioactivity, அதாவது கதிர்வீச்சு, is the principal source of power of this process. Next, plate tectonics. The lithosphere is divided into a number of huge slabs of rocks called tectonic plates. These tectonic plates are divided into major and minor plates. These plates float independently over the mantle. Collisions of these plates produce mountain ranges and other irregular surface features both on land and the ocean floor. This phenomenon is called plate tectonics. The movement of tectonic plates is due to thermal energy from the mantle. Now we have a better understanding about the plate movements and its relation to earthquake and volcanic activities. பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னா என்ன? பிளேட் டெக்டானிக்ஸ்னால் புவியினுடைய தட்டுக்கள்,
இப்போ ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரூம் நிறைய தட்டுக்களை ஒன்று மேலே ஒன்றா நிறைய அப்படியே பரப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு லைட் மூமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில குரூப் ஆஃப் தட்டுக்கள் அப்படியே தள்ளி தள்ளி ஒதுங்கி நிற்கும், ஒரு சிலது கொஞ்சமாக தள்ளி நிற்கும் இல்லையா. இது மாதிரி தான் எர்த்தோட க்ரஸ்ட் மேலே பூமியினுடைய அந்த மேல் லேயர் வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டியும் ஒட்டாமையும் அப்படியே நிறைய பார்ட்டாக பிரிஞ்சு இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டெக்டானிக் பிளேட்ஸ், புவித்தட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சிலது பெருசாக இருக்கும், சிலது சின்னதாக இருக்கும். இது அப்பப்போ வந்து என்னாகும், எர்த்துக்கு கீழே அந்த மேன்ட்ரில் பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த ஹீட் ப்ரெஷர் காரணமாக ஒரு சில தட்டுக்கள் ஒன்று சேர்ந்துக்கும், ஒரு சில தட்டு ஒன்றோட ஒன்று கீழே போயிடும், ஒன்று ரொம்ப விலகி போயிடும். ஸோ இந்த மாதிரி ரீசன் காரணமாக என்ன ஆகுதுன்னு அப்படின்னா நம்ம எர்த்தோட க்ரஸ்ட் மேலே அந்த க்ரஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் மாறும். க்ரஸ்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து ஒன்று மேலே ஏறி இருக்கும், ஒன்று இறங்கி இருக்கும். ஸோ இது காரணமாக மவுண்டெயின்ஸ் அதிகமாக மேலே ஏறக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது. கடலுக்கு அடியில் எர்த்குவேக் ஏற்படுறதுக்கும் இது ஒரு காரணமாக அமையுது. அண்ட் இட் இஸ் ரிலேஷன் டு எர்த்குவேக் அண்ட் வல்கனிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஃபெனோமினனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். Again I will read one time. The lithosphere is divided into a number of huge slabs of rocks called tectonic plates. These tectonic plates are divided into major and minor plates. These plates float independently over the mantle. Collisions of these plates produce mountain ranges and other irregular surface features, both on the land and the ocean floor. This phenomenon is called plate tectonics. Now you clear about the plate tectonics. Next, types of plate boundaries. Convergent boundary. Here the plate moves towards each other and sometimes a plate sinks under another. The location where the sinking of a plate occurs is called a subduction zone. For example, fold mountain, Himalaya. அதாவது இந்த ஒரு எர்த்குவேக் வந்து நிலத்தடியில் ஏற்படுது அப்படின்னா அப்படி அந்த எர்த்குவேக் மூலமாக அதிர்வு ஏற்பட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ், பூமியினுடைய அந்த பிளேட் என்ன ஆகும், அப்படியே மெல்ல மெல்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எர்த்குவேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கீழே கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து மேலே வந்து என்ன பண்ணுது, பூமியினுடைய தட்டுக்களை அப்படியே விலக்கி விடுது. ஒரு சில டைம் ஒன்றுக்கு ஒன்று கீழே போயிடுது இல்லையா. இந்த மாதிரியான நகர்வுகளை தான் நம்ம எர்த்குவேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கன்வர்ஜென்ட் பவுண்டரி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி பூமி தட்டுக்கள் நகரும்போது, அந்த பிளேட்ஸ் நகரும்போது ஒரு சில தட்டுக்கள் என்ன ஆகுன்னா ஒன்றுக்கு அடியில் போய் மாட்டிக்கும், இன்னொன்று அதுக்கு அடியில் மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு கீழே இன்னொரு பூமி தட்டு போய் அப்படியே அந்த பிளேட்ஸ் போய் உட்கார்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதா? சப்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதைத்தான் இதுக்கான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா நம்மளுடைய ஹிமாலயாஸ், அதாவது மடிப்பு மலைகள். அந்த பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பூமி தட்டுகள் வந்து பூமி தட்டுன்னா என்னம்மா, அதாவது ஒரு பெரிய ஒரு லேண்ட் மாஸ், அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், பிளேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ எர்த்குவேக் ஏற்படும் போது அந்த பிளேட் ஒன்றுக்கு கீழே ஒன்று போய்க்கிறதா சப்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சப்டக்ஷனுக்கு அந்த மீனிங் என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ட் பவுண்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ், ஃபோல்டு மவுண்டைன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹிமாலயா மவுண்டைன்ஸ் பிளெயினாக இருந்தது, எப்படி வந்து ஃபோல்டாக அப்படியே மடிப்பு மலைகளாக ஒன் பை ஒன்னாக உருவாச்சுதுக்கு இது நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது டைவர்ஜென்ட் பவுண்டரி. டைவர்ஜென்ட் அப்படின்னா என்ன, விலகி போகுதல். Here the plates pull away from each other as magma pushes up from the mantle. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அட்லாண்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் பார், பிக்சர் அழகாக கொடுத்துருக்காங்க பார். அழகாக ரெண்டு பூமி தட்டும் எப்படியா இருக்குது, ரெண்டாக பிரிஞ்சு போயிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டை விட்டு பிரிஞ்சு போகிறத டைவர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி, அதாவது பக்க நகர்வு எல்லை அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்ம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே தள்ளி போகிறது. அப்படி ஒரு தட்டு இன்னொரு தட்டை விட்டு தள்ளி அப்படியே நகர்ந்து போகிறத நம்ம கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எல்லாமே எதன் காரணமாக நடக்குது அப்படின்னா பூமிக்கு அடியில் நடக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் காரணமாக தான் இது நடக்குது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், மூமெண்ட்ஸ் ஆஃப் கான்டினென்டல் பிளேட்ஸ். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கீழே கொடுத்துருக்க பிக்சரை ஒரு தடவை நம்ம கவனமாக
பார்க்கலாம். பார், கிட்டத்தட்ட 250 மில்லியன்ஸ் எகோ பெர்மியன் பீரியட், அதாவது பூமி உருவான காலத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னுட்டா எப்படி பூமி வந்து உருவாகிருக்கும். காஸ்மிக் வெடிப்பு பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. சூரியனுடைய வெடிப்புலேருந்து தூக்கி எறியப்பட்ட வீசப்பட்ட நிறைய நெருப்பு பிழம்புகளில் ஒன்று தான் பூமி. அது அப்படியே காலகாலமாக அப்படியே அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையினால் அந்த பாறைகள் வந்து அப்படியே இறுகி போச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருந்தக்கூடிய நைட்ரஜன் கேஸஸ் இதெல்லாம் வந்துட்டு மேலே போய் மழை பொழிஞ்சு பூமி வந்து ஒரே மாதிரி ரவுண்டாவாக இருக்கும். இல்லை, அங்கங்கே குழி இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இருந்தது. அதில் வந்து என்னாச்சு, தண்ணிகள்லாம் சேர்ந்தது. அது மிகப்பெரிய வாட்டர் ஏரியாவாக உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் லேண்டாக இருந்தது எல்லாம். அதாவது கிட்டத்தட்ட இப்போ 7 காண்டினென்ட்ஸும் ஒன்றா இருந்தது. 7 காண்டினென்ட்ஸும் ஒன்றா இருந்தது. அப்படி ஒன்றா இருந்தப்போ இருந்த பிக்சர் தான் வந்து இந்த பெர்மியன் இயர். கிட்டத்தட்ட 250 மில்லியன் இயர்ஸ் அகோ லேண்ட் மாசஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார். அடுத்தது ட்ரியாசிக் ஏரியாவில் அங்கங்கே கொஞ்சம் பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. எதன் காரணமாக? பூமிக்கு அடியில் இருந்தக்கூடிய அந்த ப்ரெஷர் காரணமாக பூமியினுடைய மேல் பகுதியில் இருந்த அந்த நிலப்பகுதிகளெல்லாம் அந்த பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. அடுத்தது பாரு, 145 மில்லியன் இயர்ஸ் எகோவில் அப்போ என்ன நடந்திருக்கு? அப்படி அதாவது ஜுராசிக் வேர்ல்டுனா டைனோசர்ஸ் இருந்த பீரியடில் பாரு லேண்டெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பாரு. அதுக்கடுத்து கிரிட்டேசியஸ் பீரியட், அதாவது 65 மில்லியன்ஸ் எகோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நம்மளுடைய வேர்ல்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா பாரு. ஆஃப்ரிக்கா தெரியுது, ஏஷியன் காண்டினென்ட் தெரியுது, சவுத் அமெரிக்கா நல்லாவே கிளியராக இருக்குது, அண்டார்டிகா இதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கா. அடுத்து ப்ரெசன்ட் டே இப்போது எப்படி இருக்குது பார். இப்போ பிளேட்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகிருக்கு பார். சவுத் அமெரிக்கா பக்கம் ஒரு பிளேட் போயிடுச்சு. இந்த பிளேட்டெல்லாம் இப்போவும் ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி ஆகி தான் இருக்குது. சரியா? அந்த இடங்கள் அந்த பூமியினுடைய அந்த எர்த்குவேக் காரணமாக சில பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே கடலுக்கடியில் முங்கி போயிடுச்சு, சிலது மேலே இருக்குது இல்லையா. சரி, இப்போ நம்ம வந்து மூமெண்ட்ஸ் ஆஃப் கான்டினென்டல் பிளேட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். டியூ டு lateral compressional forces, the plates are forced to move upwards and downwards. This is called folding mountains formed by folding or called fold mountains. அதாவது இந்த ப்ரெஷர்னால் என்ன ஆகுது, பூமியினுடைய பிளேட்ஸ் மேலேயும் கீழேயுமா மூவ் ஆகி ஒரு ஃபோல்டிங்காக அமைஞ்சிருது. அதை தான் ஃபோல்டு மவுண்டைன்ஸ். அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தா நம்மளுடைய ஹிமாலயன் மவுண்டைன், ஆல்ப்ஸ் மவுண்டைன். According to plate tectonics, the plates are in constant motion with an average rate of few centimeters per year. இப்போவும் நம்ம என்ன பூமி தட்டுக்கள் நகராமையாக இருக்குது. வருஷம் 365 நாட்களும் பூமி தட்டுக்கள் மெல்ல 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 1 சென்டிமீட்டர் வரைக்கும் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு the movement might seem slow, but over millions of years the plates and the continents riding on them move a long way. For example, about 250 million years ago, the Indian plate was a part of Gondwana land, which comprised of modern Africa, Australia, Antarctica and South America. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டா, இப்போ வந்து 250 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்தியன் பிளேட் எங்கே இருந்தது? யுரேஷியன் பிளேட்டோட ஜாயிண்டாகி இருந்தது. இப்போ மெல்ல 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 நகர்ந்து வந்து ஏஷியா தனியாக வந்துடுச்சு, யூரோப் தனியாக போயிடுச்சு, அமெரிக்கா தனியாக போயிடுச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி இன்னும் சில வருஷங்கள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நம்ம இந்தியா எங்கே இருக்கலாம்? சைனாவில் இருக்கலாம், ஆடாகி மேலே போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் நடக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பூமிக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதாவது கோண்ட்வானா லேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பூமியினுடைய லேண்ட் மாசஸ் எல்லாம் ஒரே குரூப்பாக இருந்தது இல்லையா, அந்த லேண்டை தான் கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். விச் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் மாடர்ன் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அண்டு சவுத் அமெரிக்கா. இது கூட இருந்த நம்மளுடைய இந்திய புவி தட்டானது இப்போது எங்கே வந்து சேர்ந்துருக்கு? சவுத் அமெரிக்கா கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Approximately 140 million years ago, the Indian plate broke away from the ancient supercontinent Gondwana and began moving north and collided with Asia. The collision with the Eurasian plate
along the boundary between India and Nepal formed the orogenic belt that created the Tibetan plateau and the mighty Himalayan mountains. அதாவது கிட்டத்தட்ட 140 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோண்டுவானால இருந்த நம்மளுடைய இந்தியன் பிளேட்டு மெல்ல 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 வெளியில் வந்து நார்த் ஃபேஸ் பார்த்து நகர்ந்து நம்ம எங்கே வந்து சேர்ந்துருக்கு கடைசியாக ஏஷியா கூட வந்து சேர்ந்துருக்கோம். இந்த நம்மளோட இந்தியன் பிளேட்டு யுரேஷியன் பிளேட்டு இதெல்லாமே சேர்ந்து கடைசியில் நேபாளத்தில் போய் ரெண்டும் மீட் பண்ணி பெரிய ஒரு மலையாக உருவாச்சு. அதைத்தான் ஓரோஜெனிக் பெல்ட் மலையாக்க மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இன்றைக்கி உலகத்திலேயே மிக உயரமான பிளாட்டோ ரீஜியனாக இருக்குது. தட் இஸ் டிபெட்டியன் பிளாட்டோ. Next, earthquake. Earthquakes are generally caused by the sudden vibrations in the Earth's crust, which spreads outward in all directions as waves from the source of disturbance. The point of origin of an earthquake is called focus, which generates a series of elastic waves. Epicenter is a point on the Earth's surface that lies directly above the focus. The impact of the earthquake is felt the most at the epicenter. அதாவது எர்த்குவேக்னா என்ன? பூமியில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்ச்சியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். இது திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு இல்லையா? இது எங்கேருந்து ஏற்படுது? பூமியினுடைய கீழ் மையத்திலிருந்து ஏற்படுது. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளத்தில் ஒரு தண்ணி தேங்கி இருக்குது ஒரு இடத்துல, அங்கே நீ போய் ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சேன்னா கல் நேராக டைரெக்டாக கீழே உள்ளே போகும். கீழே உள்ளே போய் அந்த விழுகுது இல்லையா அந்த மையம், அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த கீழ் மையம். தட் இஸ் கால்டு த ஃபோக்கஸ் பாயிண்ட். கீழே நம்ம அந்த பாயிண்ட்டை பார்த்து நம்ம அடிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட். அங்கே அடிக்கிற கல், கீழே நோக்கி அடிக்கிற கல் மேல் நோக்கி என்ன பண்ணுது, வேவ்ஸை க்ரியேட் பண்ணுதா இல்லையா? தண்ணி மேலே வேவ்ஸை அப்படியே ரவுண்டாக அப்படியே போகும் இல்லையா? அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலாஸ்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் எலாஸ்டிக் வேவ்ஸ். அதாவது அது நிறைய வேவ்ஸை க்ரியேட் பண்ணுது. ஒரு தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல நீ கல்லை தூக்கி போடுற, அந்த நீ ஃபோக்கஸ் பண்ணுற அந்த மையம் கீழே எதை நோக்கி போடுறையோ தட் இஸ் கால்ட் த ஃபோக்கஸ். அது உருவாக்கக்கூடிய அந்த அலைகளை என்னென்னு சொல்கிறோம், மேலே ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பு அலைகளை நம்ம எலாஸ்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? எங்கே பாதிப்பு அதிகமாக ஏற்படுது? இங்கே மேல் பரப்பில் தான் நிறைய வேவ்ஸை க்ரியேட் பண்ணிடுது. அப்போது எங்கே பாதிப்பு அதிகமாக இருக்கும்? பூமியினுடைய கீழ் மையத்தில் வந்து அதிர்வு ஏற்படுது. ஃபோக்கஸ் பாயிண்டில் அதிர்வு ஏற்பட்டு அது எர்த்தோட க்ரஸ்ட்டுக்கு வந்து மேலே வந்து வெடிக்குது. அப்போது அந்த இடம் வந்து நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம்னா எபிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். எபிசென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கீழே ஏற்படக்கூடிய கீழே இருந்து உருவாகக்கூடிய அந்த இடத்த ஃபோக்கஸ்னும், மேலே வந்து வெடிக்கிற அந்த இடத்த எபிசென்டர்னு சொல்கிறோம். ஸோ மேலே வந்து அது ஏற்படுத்தக்கூடிய டேமேஜஸ் வந்து நமக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அதாவது பூமிக்கு உள்ளே ஏற்படக்கூடிய டேமேஜஸை விட பூமிக்கு வெளியில் அந்த க்ரஸ்ட்டில் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் பாருங்கள், கிளியராக கொடுத்துருப்பாங்க. எர்த்குவேக் உள்ள ஃபோக்கஸ் பாயிண்ட், மேலே அது வருது இல்லையா, தட் இஸ் எபிசென்டர், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எபிசென்டர். ஸோ அந்த இடங்கள்லாம் எப்படி அதாவது எலாஸ்டிக் வேவ்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றின ஒரு பிக்சர் தான் இந்த பிக்சர். நெக்ஸ்ட்டு சீஸ்மிக் வேவ்ஸ். சீஸ்மிக் வேவ்ஸ்னால் புவியினுடைய அதிர்வு அலைகள் அப்படின்னு அர்த்தம். எர்த்குவேக்ஸ் ஜெனரேட் சீஸ்மிக் வேவ்ஸ். எர்த்குவேக் ஏற்படும் போது அதனுடைய அதிர்வு ஏற்படுது இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த நேச்சர், force and speed of these seismic waves depend on the nature of the medium through which it passes. Accordingly, there are three major type of waves. இந்த seismic waves நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். primary waves, secondary waves and surface waves அப்படின்னு நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். Primary or P waves are the fastest of all the earthquake waves and the first to reach the epicenter. These waves pass through solids, liquids and gases, either through push or pull, with an average velocity of 5.3 km per second to 10.6 km per second. அதாவது இந்த ப்ரைமரி வேவ்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேவ்ஸ். அதாவது எர்த்குவேக் அந்த ஃபோக்கஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வேகமாக வந்து நம்மளுடைய எர்த் கிரஸ்ட்டை அட்டாக் பண்ணுறது இந்த ப்ரைமரி வேவ்ஸ் தான்.
கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு 5.3 கிலோமீட்டர் டு 10.6 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸுக்கு அது சாலிட்ஸும் லிக்விட்ஸ் கேஸஸ் எல்லாத்தையுமே ஊடுருவி போகக்கூடிய ஒரு வேவாக இந்த வேவ் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ் ட்ராவல் ஒன்லி த்ரூ சாலிட்ஸ். இது வந்து சாலிடான பொருட்கள் வழியாக மட்டும்தான் இது மூவ் ஆகும். திஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஷேக் த கிரவுண்ட் perpendicular to the direction in which they propagate. The average velocity of these waves is 1 km per second to 8 km per second. 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இது வேகமாக செல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் திடப்பொருள் வழியாக மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு வேவ்ஸ் இந்த செகண்டரி வேவ்ஸ். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ் ஆர் சிமிலர் டு பி வேவ்ஸ் பட் they travel primarily along the ground surface. These waves travel comparatively slower and are the most destructive waves. The average velocity of these waves are 1 km per second to 5 km second. இது வந்து நம்ம பிரைமரி வேவ்ஸ் மாதிரி ரொம்ப வேகமாக போகக்கூடிய வேவ்ஸ் கிடையாது, ரொம்பவே வேகம் குறைவான வேவ்ஸு. இது கிட்டத்தட்ட இதுதான் வந்து அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடிய வேவ்ஸும் இந்த சர்ஃபேஸ் வேவ் தான். அதாவது பூமியினுடைய மேற்பரப்பு அலைகள் முதன்மை அலைகளை போன்று காணப்படும். ஆனால் இது என்ன பண்ணாது, இது வந்து எப்படின்னா இப்போ செகண்டரி வேவ்ஸ் மாதிரி குறைஞ்ச தூரத்துக்கு மட்டும் பயணம் செய்யாது. இது என்ன பண்ணுவோம், நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு வேவ் இது. இதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கும், மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பெர் செகண்ட் டு 5 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய வேவ் இந்த வேவ். The instrument which records the earthquake waves is called seismograph or seismometer. The science that deals with earthquakes is called seismology. அதாவது இந்த புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவிக்கு நில அதிர்வு அளவை படம், அதாவது சீஸ்மோகிராஃப் அப்படின்னு பேர். நில அதிர்வு மானிக்கு சீஸ்மோமீட்டர்னு பேர். நில அதிர்வு அதாவது எர்த்குவேக் பற்றிய ஸ்டடீஸ்க்கு சீஸ்மாலஜி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் சுனாமி. The word tsunami is a Japanese term meaning harbor waves. It is adopted to describe large seismically generated sea waves caused by earthquakes, submarine explosions and landslides. These waves travel at a great speed, 5 km per hour, and the length of the waves exceeds 600 km. These waves reach to a height of more than 15 meter near the seashore and are capable of causing destruction along the coastal area. சுனாமி அப்படிங்கிற வேர்ட் வந்து ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட் இல்லையா? அதாவது துறைமுக அலைகள், ஹார்பர் வேவ்ஸ், துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எப்படி நம்ம எர்த்தில் ஏற்படக்கூடிய அந்த எர்த்குவேக் வந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய புவி அதிர்ச்சினாலையும் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வல்கனோஸ் வெடிப்புனாலையும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய எர்த்குவேக் தான் சுனாமி அப்படின்னு சொல்லி கடலில் ஏற்படக்கூடிய எர்த்குவேக்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சுனாமின்னு சொல்லி சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட 500 to 600 கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட என்ன ஆகும், கடல் கரையை வந்து அடையும் போது 15 மீட்டர் உயரம் வரை அலைகள் வந்து பெரிய அலைகளாக உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The 2014 Indian Ocean earthquake that caused tsunami is the 6th deadliest natural disaster which traveled at a speed of 600 km per hour with an estimated death toll of 280,000. The earthquake which occurred near Indonesia at 00.58 hours took nearly 7 hours to reach Chennai. 2014 இந்தியன் ஓஷனில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய சுனாமி வந்து இதுவரைக்கும் உலகத்தில் ஏற்பட்ட 6வது பேரழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. 6th பொசிஷனை இது வாங்கியிருக்கு. அவ்வளோ மிகப்பெரிய பேரழிவு 2014 நடந்தது. இந்த சுனாமி வந்து கிட்டத்தட்ட இந்தோனேஷியாவில் ஏர்லி மார்னிங் 12 மணி கூட இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் உருவானது நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 7 hours எடுத்துக்கிச்சு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ வேகமாக வந்திருக்கு பார்.
அதுதான் கிட்டத்தட்ட 500 to 600 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறக்கூடிய அந்த சக்தி இருக்கே. ஸோ அவ்வளோ வேகமாக வந்து சென்னை வந்து அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு இழப்பை நமக்கு தேடி கொடுத்தது இந்த 2004 சுனாமி. கிட்டத்தட்ட 2,80,000 மக்கள் வீடு வாசல் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போனாங்க. இப்போ வரைக்கும் எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பை இந்த சுனாமி ஏற்படுத்துச்சு. நெக்ஸ்ட் வல்கனோஸ். எ வல்கனோ இஸ் அ வெண்ட் ஆர் an ஓப்பனிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் crust. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த எரிமலை வந்து பூமியினுடைய மேல் பகுதியில் வந்து வெடிக்கிற அந்த ஓப்பனுக்கு பேர் தான் வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த்ரூ விச் ஹாட் சாலிட் லிக்விட் அண்ட் கேசியஸ் மெட்டீரியல்ஸ் எரப்ட் அவுட் டு த சர்ஃபேஸ் ஃப்ரம் த எர்த்ஸ் இன்டீரியர். மக்மா ரைசஸ் அப் அண்ட் இஜெக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் அஸ் லாவா. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு குழம்பை வந்து நம்ம மக்மான்னு சொல்லுவோம். பூமிக்கு அது அப்படியே அந்த திரவு வழியாக அந்த வெண்ட் வழியாக வெளியில் வந்து விழுகிறத லாவா அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு உள்ளே இருக்கும்போது மக்மா, க்ரஸ்ட்டுக்கு மேலே வரும்போது லாவா. வல்கனோஸ் ஆர் ஆல்சோ ஃபார்ம்டு வென் பிளேட்ஸ் மூவ் அப்பார்ட். அதாவது ப்ரெஷர்னால் மட்டும் இல்லை, இந்த எர்த்குவேக்னாலேயும் பூமி தட்டுக்கள் நகர்வதனாலேயும் வல்கனோஸ் உருவாகும். வல்கனோஸ் ஜென்ரலி ஹாவ் த ஃபாலோயிங் மேஜர் காம்பனன்ட்ஸ். தே ஆர் மக்மா சேம்பர். மக்மா சேம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பாறை குழம்பு இருக்கு இல்லையா, அந்த மக்மா பாறை குழம்புனாவே நம்ம பூமிக்கு அடியில் யோசிக்கணும். ஸோ பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பாறை கல் குழம்புன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த கல் குழம்பு வந்து பெரிய அளவில் காணப்படுறது தான் மக்மா சேம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். எ லார்ஜ் பூல் ஆஃப் லிக்விட் ராக் ஃபவுண்ட் பினீத் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். நெக்ஸ்ட் வெண்ட், அண்ட் ஓப்பனிங் சர்விங் as an outlet of air, smoke, fumes, magma, etc. அதாவது வெண்ட்னா துவாரம், திறவு. எரிமலை வெடிப்பின் போது அந்த வாயுக்கள், புகை, நெருப்பு, இந்த பாறை குழம்பு இதெல்லாம் வந்து வெளியேறுவதற்கான அந்த ஓட்டை தான் நம்ம வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வல்கனிக் கோன், எரிமலை கூம்புன்னு சொல்லுவாங்க. இந்த துவாரங்கள் வழியாக, இந்த வெண்ட் வழியாக வெளிவரக்கூடிய அந்த பாறை குழம்பு என்ன ஆகும்னா ஒரு கூம்பு வடிவம் மாதிரி அப்படியே ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு கோன் சேஃபில் வந்து உருவாகிறத தான் நம்ம வல்கனிக் கோன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது கிராட்டர். கிராட்டர்னால் எரிமலை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராட்டர்னால் எரிமலை வாய். ஒரு மாதிரி பவுல் ஷேப்டில் அப்படியே ஒரு பெரிய ஒரு கூம்பாக இருக்கக்கூடிய மலையை அந்த கூம்பை மட்டும் வெட்டி எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் இல்லையா. தட் இஸ் எ பவுல் ஷேப்டு டிப்ரெஷன் ஃபவுண்ட் அட் த டாப் ஆஃப் த வல்கனோ த்ரூ விச் த மக்மா ஃப்ளோஸ் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எரிமலை உச்சியில் காணப்படும் அந்த கிண்ணம் போன்ற வடிவமைப்புடைய அந்த பள்ளம் தான் என்னது, கிராட்டர், எரிமலை வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 டைப்பாக நம்ம சொல்லலாம். Next, the volcanoes are classified into 3 types: active volcano, dormant volcano, extinct volcano. Active volcano. What is active volcano? Active volcanoes are those which constantly eject volcanic lava, gases and fragmented materials. For example, Mount St. Helens in United States. யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு வல்கனோ இப்போவும் ஆக்டிவ்லேயே இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஆக்டிவில் இருந்துக்கிட்டே நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியேற்றி கொண்டே இருக்கக்கூடிய எரிமலைகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட், டோர்மெண்ட் வல்கனோ ஆர் ஸ்லீப்பிங் வல்கனோ. ஸ்லீப்பிங் வல்கனோன்னா என்ன, உறங்கும் எரிமலை. வல்கனோஸ் தட் டு நாட் ஷோ எனி sign of volcanic activity for a long period of time are known as dormant volcanoes. Sometimes there may be a sudden explosion which may cause unimaginable loss to life and property. For example, Mount Fuji in Japan. அதாவது இந்த எரிமலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே வந்து எதுவுமே எந்த ஆக்டிவும் இல்லாமல் அப்படியே இருக்கும். எப்போவாவது ஒரு தடவை திடீர்னு ப்ரெஷர் தாங்காமல் அப்படியே வெடிக்கும். அப்படி வெடிக்கிறப்போ மிகப்பெரிய சேதங்களை உருவாக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜப்பானில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஃபியூஜி வல்கனோ. இது வந்து எப்போ வேணாலும் எந்திரிக்கும், எப்போ வேணாலும் அப்படியே தூங்கிக்கும். அதனால தான் அதை டோர்மெண்ட் வல்கனோ ஆர் ஸ்லீப்பிங் வல்கனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வல்கனோ. எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வல்கனோ அப்படின்னா எந்த வித செயல்பாடுகளுமே இல்லாமல் அவ்வளோதான், ஒரு இறந்த வல்கனோன்னு வச்சுக்கலாம். when a volcano permanently stops its volcanic activity, then it is called as extinct or dead volcano.
ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் கிளிமஞ்சரோ டான்சானியா. இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய திருவண்ணாமலையை கூட சொல்லலாம். திருவண்ணாமலை வந்து எவ்வளவோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு எரிமலை தான். இன்றைக்கி அது வந்து எந்த செயல்பாடுகளுமே கிடையாது. ஸோ அது ஒரு டெட் வல்கனோக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ எக்ஸ்டிங்க்ட் வல்கனோன்னு என்ன? டெட் வல்கனோ. தெர் இஸ் நோ ஆக்டிவ். அடுத்தது பார்த்தோன்னா வல்கனோஸ் கேன் ஆல்சோ பி கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷன் ஆஸ் காம்பசைட் வல்கனோ, ஷீல்டு வல்கனோ அண்டு டோம் வல்கனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எரிமலைகளின் வடிவம் மற்றும் அதிலுள்ள கலவைகளின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன கலவைகள், என்னென்ன மிக்சிங்கு, எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காம்போசைட் வல்கனோ. காம்போசைட் வல்கனோ ஆல்சோ நோன் as strata volcano is a conical volcano built by many layers of hardened lava, pumice and volcanic ash. These are commonly found in the Pacific Ocean. For example, Mount Fuji, Japan. அதாவது காம்போசைட் வல்கனோன்னா கூட்டு எரிமலைன்னு சொல்லுவோம். அடுக்கு எரிமலைன்னு சொல்லிக்கலாம். கூட்டு அப்படியே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டு எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எரிமலை செய்கையின் போது வெளிவந்த சாம்பல் கடின பாறை குழம்புகள் மற்றும் நுரை கற்களால் ஆன படிவுகளால் அடுக்கடுக்காக அமைந்து காணப்படும். இது வந்து அப்படியே இது நான் உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் போடுறேன். ஸோ அது எந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிடும். அப்படியே ஒரு கூட்டு எரிமலைகளாக இருக்கும். ரொம்ப கடினமான ஒரு ரொம்ப ஹார்டன்டு லாவாவாக இதிலிருந்து வெளிவரக்கூடிய லாவாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வல்கனிக் டோம். இதில் என்ன மிக்சிங் அதிகமாக இருக்குன்னா, எ லாவா டோம் ஆர் வல்கனிக் டோம் இஸ் ரஃப்லி எ சர்க்குலர் மவுண்ட் ஃபார்ம்டு டியூ டு த ஸ்லோ இஜெக்ஷன் ஆஃப் viscose lava from a volcano. As the lava is rich in silica with intense viscosity, it is prevented from flowing far from its vent. For example, Paricutin, Mexico. மெக்சிகோவில் இருக்குது. ஷீல்டு வல்கனோ. ஷீல்டு வல்கனோஸ் ஆர் ஃபார்ம்டு பை இன்டென்ஸ் விஸ்கோஸ் lava. These are shallow depositions with gently sloping sides. Hence the lava flows out in all directions to create a shield. For example, Mauna Loa in Hawaii. அதாவது இதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த லாவாஸ் எப்படி இருக்குன்னா, இதுவும் ரொம்ப பிசுபிசுப்போடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுது, அது அந்த எரிமலை ஒட்டின பகுதிகளிலே, அது வெடித்து வரக்கூடிய அந்த ஒட்டின பகுதிகளிலேயே அது அப்படியே வழிஞ்சு நின்றுடுது. பார்க்கும்போது அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கேடயம் மாதிரியான ஒரு ஷேப், ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம ஷீல்டு வல்கனோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக்ஸ் அண்ட் வல்கனோஸ். இந்த வல்கனோஸ் இதெல்லாம் இந்த வல்கனோஸ் ஆகட்டும் இல்லை இந்த எர்த்குவாக் ஆகட்டும் எந்தெந்த இடங்கள்லாம் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக்ஸ் அண்ட் வல்கனோஸ். மோஸ்ட் எர்த்குவாக்ஸ் அண்ட் வல்கனிக் eruptions do not strike randomly but occur along the plate boundaries. One such area is the Circum-Pacific Ring of Fire, where the Pacific plate meets many surrounding plates. The Ring of Fire is the most seismically and volcanically active zone in the world. The other distinctive major belts are mid-oceanic ridges, mid-continental belts and alpine Himalayan belt. அதாவது இந்த புவி அதிர்ச்சியும் எரிமலைகளும் எந்த ஏரியாவில் அதிகமாக நடக்குதுன்னா, பூமியினுடைய தட்டுக்களுடைய விளிம்புகளில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பசிபிக் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த பசிபிக் பிளேட்ஸும் லேண்டில் இருக்கக்கூடிய அந்த கான்டினென்டல் பிளேட்ஸும் மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த எட்ஜஸில் தான் இந்த நிறைய வல்கனோஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த ஏரியாலெலாம் பார்த்திங்க அப்படின்னா பூமியினுடைய அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் ஜப்பானில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய எரிமலைகள் வந்து ஜப்பானில் ஃபார்ம் ஆகியிருக்கிறது நமக்கு புரியும் இல்லையா. அடுத்து பார்க்கும்போது வேறு எங்கே அதிகமாக இருக்குன்னா, மிட் ஓசனிக் ரிட்ஜஸ், கான்டினென்டல் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாக்களில் கண்டத்தட்டு மண்டலங்களில் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மலைத்தொடர் குன்று பகுதிகளில், மத்திய கடலடி பகுதிகள், இதெல்லாம் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் வல்கனோஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். எரிமலையினுடைய விளைவுகள், அதனுடைய
நன்மைகள், கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ்னால் நன்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Volcanic materials enrich the soil fertility that promotes agriculture activities. The hot volcanic regions helps in generating geothermal energy. Many dormant and active volcanoes are the most attractive tourist spots of the world. Most of the volcanic materials are used as building materials. அதாவது எரிமலையிலிருந்து வெளிப்படும் பொருட்கள் வந்து என்ன, அந்த லாவாஸ் வந்து அப்படியே இறுகி போய் மண்ணாகுது. மேக்ஸிமம் பிளாக் சாயில் வந்து நம்ம அந்த எரிமலை குழம்பு லாவா இருக்குது இல்லையா, அதிலிருந்து தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் சாயில் வந்து காட்டன் கல்டிவேஷனுக்கெல்லாம் ரொம்ப ஏதுவான ஒரு சாயில். ஸோ அதனால் என்ன ஆகும், அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா டெவலப் ஆகுது. எரிமலைகள் உள்ள பகுதிகளில் புவியினுடைய வெப்ப சக்தி வந்து தெர்மல் எனர்ஜி எடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலர்லி அது என்ன ஸ்லீப்பிங் வல்கனோ, ஆக்டிவ் வல்கனோலாம் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ், தீமைகள் அப்படின்னு பார்க்குறப்போ, வல்கனிக் எரப்ஷன் காசஸ் எர்த்குவேக்ஸ், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், mudslide and rockfall. Lava can travel very far and burn, bury or damage anything in its path. The large amount of dust and ash makes breathing hard and irritable. Volcanic eruptions can alter the weather conditions and disrupt transport in and around the volcanic region. அதாவது எரிமலை வெடிப்பினால் எரிமலை வெடிப்பினாலும் புவி அதிர்ச்சியிலனாலும் திடீர்னு வெள்ளம் உருவாகிறது, சேறு வழிதல்ங்கிறது, லேண்ட்ஸ்லைடு, இதெல்லாமே வந்துட்டு அதிகமாக ஏற்படக்கூடிய டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதிகமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆஷ் வந்து என்ன ஆகும், அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சாம்பல் வந்து நமக்கு மூச்சு விடுவதில் சிரமத்தை உண்டாக்குது. சுற்றுப்புற பகுதிகளில் வந்து வானிலை மாற்றத்தை ஏற்படுத்துது. எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப இடையூறாக டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எரிமலை வெடிப்புக்கான தீமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் வி சம்மரைஸ் த லெசன். The spheres of the earth are the lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. அதாவது எர்த்தை வந்து நம்ம 4 காம்பனன்ட்ஸாக பிரித்தோம் இல்லையா, நீர்க்கோளம், நிலக்கோளம், வாயுக்கோளம் அண்டு பயோஸ்பியர், உயிர்கோளம் அப்படின்னு நம்ம பிரித்தோம். அதை பற்றி படித்தோம். லித்தோஸ்பியரில் பாறைகள் இருக்கும். ஹைட்ரோஸ்பியருங்கிறது வந்து நீருக்கான இதை பற்றி நீங்கள் அடுத்தடுத்த லெசனில் படிக்க போகிறீங்க. அதாவது எதை பற்றி, ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியரை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். இந்த லெசன்லையும் இதுக்கு அடுத்த லெசன்லையும் நம்ம லித்தோஸ்பியரை பற்றி நம்ம படிக்கிறோம். லித்தோஸ்பியரில் இந்த பாடத்தில் நம்ம இண்டோஜெனட்டிக் ப்ராசஸ், அதாவது பூமிக்கு உள்ள செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம். அடுத்த லெசனில் புற செயல்பாடுகள், எக்ஸோஜெனட்டிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது எர்த்ஸ் இன்டீரியர் இஸ் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ், க்ரஸ்ட், மேண்டில் அண்டு கோர். பூமியினுடைய உள்பகுதி, பூமியினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பூமியினுடைய மேல் பகுதியை க்ரஸ்ட் அப்படிங்கிறோம், அடுத்த பகுதியை மேண்டில் அப்படின்னோம், உள்பகுதி அந்த கருப்பகுதியை கோர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கலாம். ஒரு எக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு பாயில்டு எக் எடுத்திங்க அப்படின்னா, பாயில்டு எக்கோட அந்த ஒயிட் லேயர், மேல் லேயரை உடைச்சிங்கன்னா அதுதான் க்ரஸ்ட். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் வந்து மேண்டில். உள்ளே இருக்கக்கூடிய அந்த யோக் இருக்கு இல்லையா, எல்லோ கலர், அது கோர். இதுதான் நம்ம எர்த்துடைய ஸ்ட்ரக்சருக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அடுத்து இதில் என்ன காம்போசிஷன், பேஸ்ட் ஆன் காம்போசிஷன் த க்ரஸ்ட், மேண்டில் அண்ட் கோர் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் சியால், சிமா அண்ட் நைட் ரெஸ்பெக்டிவ்லி. சியால், சிமா அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த மினரல் கண்டென்ட்டை, மெக்னீஷியம், அலுமினியம், இந்த மாதிரியான தாதுக்களால் ஆன பாறைகள் தான் இந்த சியால், சிமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். த ஃபார்மேஷன் அண்ட் டிஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆர் டியூ டு கண்டினியூஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். அதாவது பூமியினுடைய மேற்புற செயல்பாடுகள் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி உருவாகுது, எப்படி ஆக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது பூமி தட்டுக்கள் நகர்றதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் தான் அதில் அடங்கும். த லித்தோஸ்பியர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் டெக்டானிக் பிளேட்ஸ். அதாவது லித்தோஸ்பியரை நம்ம பெரிய தட்டுக்களாகவும் பிரிக்கிறோம், சின்ன சின்ன தட்டுக்களாகவும் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. அடுத்து எர்த்குவேக் இஸ் த ஷேக்கிங் ஆர் ட்ரெம்பிளிங் ஆஃப் த எர்த்ஸ் க்ரஸ்ட். அதாவது பூமியினுடைய அதிர்வை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எர்த்குவேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷேக்கிங் ஆர் ட்ரம்பிளிங் ஆஃப் த எர்த்ஸ் க்ரஸ்ட். பூமியினுடைய மேல் தட்டுக்கள் அந்த அதிர்வுகளால் நகர்வதை நம்ம எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். அது எதனால் ஏற்படுது,
இந்த எர்த்குவேக் எதனால் ஏற்படுது, இந்த பல்கனோஸ் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறப்போ அப்போது பூமிக்கு உள்ள என்ன செயல்பாடுகள் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. எப்படி அது நடக்குது அப்படிங்கிறது அதை பற்றின பாடம் தான் நம்ம இப்போ பார்த்த பாடம் இல்லையா? எரிமலைகள் மற்றும் புவி அதிர்வுகள் புவியின் உட்புறத்தை பற்றி அறிய பயன்படுது இல்லையா? எப்படி ஏற்படுதுன்ற அந்த கொஷின் ரைஸ் ஆகிறப்போ நம்ம பூமியினுடைய உட்பகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ த லெசன் வாஸ் ஓவர். இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். முக்கியமாக ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் ரீஓப்பனிங் வி வில் செக்.